إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அருள் நிறைந்த ரமலான் மாதத்தின் 13 நாட்களை கடந்து 14வது இரவை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த பயான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய அறிவிப்பு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் நம்முடைய ஜமாத் சார்பாக நடைபெறக்கூடிய தாவா பணிகள், சமுதாய பணிகள், சேவை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய சிறுவர் முதியோர் ஆதரவு இல்லங்கள், இஸ்லாமிய தாவா சென்டர், அத்தக்குவா இஃபுல் மதரசா, 4 ஆண்டு எம்ஐசி பட்டப்படிப்பாக நடத்தப்படக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி, இன்னும் பல்வேறு விதமான வாழ்வாதார உதவிகள், மனிதநேய பணிகள் போன்ற பணிகளை இந்த ஜமாத் நடத்தி வருகிறது. இதற்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மாதத்திற்கும் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவாகிறது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட இந்த நிறுவனங்கள் இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துத்தான் இதற்கான செயல்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட இந்த பணிகள் தொடர இந்த ரமலானில் உங்களுடைய பங்களிப்புகளை அதிகமாக செலுத்த வேண்டும் என்பதற்காக மாநில தலைமையிலிருந்து நம்மை பிரதிநிதியாக கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் நம்மை அனுப்பியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் நிகழ்ச்சி முடிந்தவுடன் இதற்காக பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே கொடுத்து அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இதற்காக கொண்டு வராத சகோதர சகோதரிகள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வசந்தம் நகர் கிளை நிர்வாகிகளை சந்தித்து அதற்குரிய பொருளாதாரத்தை இந்த ரமலானுக்குள் கொடுத்து உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக நம்மை ஒன்றிணைத்திருக்கிறான் அதனுடைய முழுமையான நன்மையை இந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக உயர்ந்த சொர்க்க சோலையை தந்தல் புரிவானார் என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதம் என்றாலே ஒரு கண்ணியமிக்க மாதமாக நமது மூமின்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். இந்த மாதம் இவ்வளவு சிறப்பாக அமைத்து தந்ததனுடைய காரணம் திருமறை குர்ஆன் என்று திருமறை குர்ஆனிலேயே வல்ல ரஹ்மான் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். குர்ஆன் அருளப்பட்டது என்றால் முதலாக இந்த உம்மத்திற்கு வல்ல ரஹ்மான் இந்த குர்ஆனை இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரவை தேர்வு செய்து அந்த இரவில் தான் முதலாக வல்ல ரஹ்மான் இந்த குர்ஆனை அருளினார். அந்த இரவை இந்த மாதம் தாங்கி பிடித்திருக்கிறது என்ற காரணத்தினால், அந்த இரவு இந்த மாதத்திற்குள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதத்தையே வல்ல ரஹ்மான் சிறப்பித்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த மாதத்தில அருளப்பட்ட திருமறை குர்ஆன் எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குர்ஆன் அருளப்பட்டதுக்காக ஒரு மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான்னு சொன்னா, அப்ப அந்த குர்ஆன் இதை விட எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கணும். அதை பற்றி அல்லாஹ் அந்த குர்ஆனிலேயே நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியது. இந்த ஒரு வார்த்தையை நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு நேர் வழிகாட்டின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் எந்த வார்த்தையை சொல்றான்? ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியது. ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அறிவுரையாக நேர்வழி காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த குர்ஆன் அருளப்பட்டதாக இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். அந்த நேர்வழி கூட இதை மறைத்து வைத்திருக்கிறார் கேட்ட கிடையாது.
நேர்வழி இருக்குது. அந்த நேர்வழிங்கிறது எல்லாருக்கும் புரியாது, பாமரர்களுக்கெல்லாம் புரியாது, படித்த பண்டிதர்களுக்கு மட்டும்தான் புரியுங்கிற மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கிறான்னு கேட்டா அதை கூட அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நேர்வழியை தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய வேதம். நேர்வழி இருக்கிறது. அந்த நேர்வழி எப்படிப்பட்ட அளவிற்கு இந்த குர்ஆன் சொல்வது தெரியுமா? அதை வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இதுதான் நேர்வழி என்பதை பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய வேதமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. எந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக சொல்றது அதையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வல் ஃபுர்கான். ஃபுர்கான் என்று இந்த குர்ஆனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. ஃபுர்கான் என்ன? பிரித்து காட்டக்கூடியதுன்னு அர்த்தம். எதை பிரித்து காட்டுறதுன்னா, எது நன்மை எது தீமை, எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து இதுதான் நேர்வழி என்பதை மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கக்கூடிய வேதம் தான் திருமறை குர்ஆன் என்று வல்ல ரஹ்மான் நமக்கு குர்ஆனிலே அறிமுகப்படுத்திவிட்டு அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்லி காட்டுகிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. எனவே இந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்று கொள்ளட்டும். எந்த மாதத்தை குறித்து அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த வசனத்துலதான் குர்ஆனுடைய சிறப்புகளை அல்லாஹ் வர்ணிக்கிறான். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அந்த குர்ஆனில் நேர்வழி இருக்கிறது, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, நேர்வழியை தெல்ல தெளிவாக சொல்லக்கூடியது, உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது சொல்லிட்டு இந்த மாதத்தை, இந்த குர்ஆன் முதலாக அருளப்பட்ட ரமலான் இருக்கிறதே, அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். குர்ஆன் அருளப்பட்டது சரி, குர்ஆனுக்கு பல சிறப்புகள் இருக்குது, இது மனிதர்களுக்கு நேர்வழி ஆட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்றான், அது ஓகே. அது ஏன் அந்த மாதத்துல நோன்பு வைக்கணுங்கிறான்? நோன்புக்கும் குர்ஆனுக்கு என்ன சம்பந்தம் என்ற ஒரு சந்தேகம் சிலருக்கு எழலாம். அதற்குரிய விடை குர்ஆனை நாம் படித்து பார்க்கும் போதே தெல்ல தெளிவாக விளங்க முடியும். ஏன்? குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி தருகிறார். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனங்களை படித்து பாருங்கள். அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பித்தவுடன் ஸாலிகல் கிதாப், அல்லாஹ் இந்த குர்ஆனை அறிமுகப்படுத்துறான். ஸாலிகல் கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஹுதல்லில் முத்தகீன், இது இறையச்சமுடையோர்களுக்கு நேர்வழி காட்டும். இந்த குர்ஆன் இருக்குதே, யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? குர்ஆன்ல நேர்வழி இருக்குது, ஏற்கனவே அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன்ல நேர்வழி இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டாது. குர்ஆனை படிக்கக்கூடிய எல்லாரும் அதுபடி நடக்க முடியாது. யார் நடப்பார்கள் என்றால் ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்கள் தான் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய நேர்வழிபால் நடப்பார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய நேர்வழியிலே இறையச்சமுடையவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்த்தாலே விளங்கலாம். குர்ஆனை படிக்கக்கூடிய எல்லாரும் குர்ஆன் சொல்லக்கூடிய நடக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளவு பேரை நம்ம பார்க்கிறோம். குர்ஆனை முழுமையா மன்னம் செஞ்சு இருப்பாங்க, ஃபுல் குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய செயல்பாடை பார்த்தா அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அறிவுரைகளுக்கு மாற்றமா இருக்கும். ஹாஃபில்னு சொல்லுவாங்க, நான் குர்ஆனை 30 ஜுஸை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் அல்லாதவர்களை இடத்தில் பிரார்த்தனை செய்யாதீர்கள். யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகளே. அல்லாஹ் சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னை பற்றி எனது அடியார்கள் நபியை உம்மிடத்தில் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன், துஆ செய்பவர்கள் என்னிடத்தில் துஆ செய்யும் போது அந்த துஆவிற்கு நான் பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜிபூலி, எனவே என்னிடத்திலேயே துஆ செய்யட்டும், எனக்கே கட்டுப்படட்டும். வல் யூமினூ பி, என்னையே ஈமான் கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். எது நேர்வழி என்பதை
குர்ஆன்ல அப்படியே படிச்சு நல்லா சொல்றான். எது நேர்வழி? அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்றாங்களே, அல்லாஹ்விடத்தில் மட்டும் துஆ செய்கிறார்களே, இதுதான் நேர்வழி. என்னிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்யட்டும், யார் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவருடைய துஆக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்லுவான். ஆனா குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய சில நபர்கள் இறைவன் அல்லாதவர்களிடத்தில் போய் துஆ செய்யக்கூடிய, இறைவனுக்கு மட்டுமே செலுத்தக்கூடிய வணக்கத்தை பிறருக்கும் செலுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப குர்ஆனை படித்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்குதா? இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள் எனக்கு பிறகு. அந்த கூட்டத்தினர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? குர்ஆனை அழகான முறையில் ராகமிட்டு அழகாக ஓதுவார்கள். குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவார்கள். ஆனால் அந்த குர்ஆன் அவர்களுடைய தொண்டை குழியை கடக்காது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை ஓதக்கூடிய எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்காது என்பதற்கு எவ்வளவு அழகான விளக்கத்தை பாருங்கள். குர்ஆனை ஓதுவாங்க, எப்படி எல்லாம் ஓதுவாங்க? சிறப்பா இருக்கும், கேட்கவே இனிமையா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அவர்களுடைய தொண்டை குழியை கடக்காது என்ற ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க தெரியுமா? குர்ஆன்ங்கிறது அவங்க தொண்டையில தான் இருக்கும். ஓதுறது எங்க? வாயில தான் ஓதுவாங்க, தவிர உள்ளத்தில் அது இறங்காது. உள்ளத்தில் அதன்படி நடக்க மாட்டாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய நேர்வழி ஒன்று இருக்கும், அவங்களுடைய செயல்பாடு வேறு விதமா இருக்கும். இதை சொல்லும் போது ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடம்பில் இருந்து எப்படி அந்த அம்பு வெளியேறி விடுகிறதோ அதே போன்று அவர்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுவார்கள். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பிராணியில ஒரு அம்பு விடுகிறார். அம்பு விடும்போது அந்த அம்பு என்ன செய்யுது? அந்த பிராணியை துளைத்துக் கொண்டு அந்த உடலில் இருந்து, அந்த பிராணியினுடைய உடலில் இருந்து அப்படியே வெளியேறி விடுகிறது. அந்த விலங்கினுடைய உடம்பில் இருந்து அப்படி சீர் என்ன செய்யுது? வெளியேறுது. இந்த மாதிரி அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. இது சொன்னது யாரு? அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன பார்க்கிறோம்? குர்ஆன் எவ்வளவு அழகா ஓதுறாரு, எவ்வளவு இனிமையா ஓதுறாரு. ஓதலாம், ஓதுவதற்கு நன்மை இருக்கிறது. குர்ஆனை ஓத வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த குர்ஆன் சொன்னபடி நடக்குது. எதுக்கு குர்ஆன் அருளப்பட்டது? வெறும் சடங்கா ஓதிக்கிட்டு இருக்கிறதுக்கா? சடங்கு புத்தகமா குர்ஆன்? இல்ல மந்திரம் ஓதுற மாதிரி ஓதுறதுக்கு அல்லாஹ் இறக்குனானா? குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழியை சொல்லி காட்டக்கூடியது. அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய நேர்வழி என்னங்கிறத குர்ஆனை படித்து அதை சிந்தித்து அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன் எப்படி ஓதணும்? எத்தனை பேர் அந்த மாதிரி சிந்திச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் ஓதுறமே, அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அதனுடைய தர்ஜுமாவுல என்ன வருது? அதனுடைய விளக்கம் என்ன? எத்தனை பேர் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம்? ரமலான் வந்துருச்சுன்னா நான் 30 ஜுஸை ஓதி முடிக்கணும், 2 குர்ஆன் ஓதி முடிப்பேன், 3 குர்ஆன் ஓதி முடிப்பேன். ஓதலாம், ஓத வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதற்காக அல்லாஹ் குர்ஆனை அருளினானோ அதற்காக நேரத்தை ஒதுக்கணும்ல, அந்த நேர்வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒதுக்கணும்ல. அதான் அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை படிக்கும் போது சிந்தியுங்கள். அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் மீது பூட்டுகளா போடப்பட்டிருக்கிறது. நல்லா கேட்கிறான். உள்ளத்துல பூட்டாப்பா போடப்பட்டிருக்கு, இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னா, எத்தனை பேர் குர்ஆனை சிந்தித்து படிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம்? ஒரு 10 பக்கம் அரபில ஓடுறோம்னா அதுல ஒரு 2 பக்கத்தை எடுத்து ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி அல்லாஹ் அதுல என்ன சொல்றான் என்று நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை நாம் ஓதக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து ஓத வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களால் அறிவுறுத்தப்பட்டால் மூமின்களோட இல்லை எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்லும் பொழுது உள்ளங்கள் நடுநடுங்கி விடும் அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து யாரெல்லாம் அதை படிக்கிறார்களோ அப்போதான் அதன்படி நடக்க முடியும். இல்லைன்னா என்னதான் அழகிய முறையில் ஓதினாலும் சரி,
அதனுடைய தர்ஜுமாவே எடுத்து படித்தாலும் அதை சிந்திக்காம யோசனை பண்ணாம ஏனோதானா என்று படித்தால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், நம்ம செயல்பாடு வேறு விதமா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒட்டுமொத்த அகில உலக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அறுப்புடையாக, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அருளப்பட்ட இந்த குர்ஆனை ஏதோ ஒரு சடங்கு புத்தகமாக, ஏதோ குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் படிக்கக்கூடிய புத்தகமாக, ஏதோ இறந்தவர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சடங்காக இந்த குர்ஆனை ஆக்கிவிடக் கூடாது. வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த குர்ஆனோடு எப்போதும் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நன்மக்களாக, அதன் மூலமாக மறுமையிலே அந்த குர்ஆனை நமக்காக ஷஃபாஅத் செய்யும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, குர்ஆனோடு யார் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலே மறுமையிலே அந்த குர்ஆன் அவர்களுக்காக பரிந்துரை செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பரிந்துரை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.